மக்களே, இன்று போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சேமிப்புகளை பற்றி நாம் ஒரு சிலவற்றை தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அவற்றில் ஒன்று முக்கியமானது ஒன்று செல்வமகள் சேமிப்பு திட்டம் என்று சொல்வார்கள். பிறந்த பெண் குழந்தைக்கு 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு மிகச் சிறப்பான திட்டம்தான் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம். 8.2 இன்ட்ரெஸ்ட் வட்டி. மினிமம் 250 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா வரலையுமே பணம் போடலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாதம் ஒரு 1000 ரூபா பணம் போட்டோம்னா நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கக்கூடியது 5,54,613 ரூபா. 21 வருட முடிவில் நம்ம கட்டுறது 1,80,000 கட்டுவோம். கிடைக்கக்கூடிய வட்டி 3,74,613 ரூபா. ஆக மொத்தம் 5,54,613 ரூபா கிடைக்கும். இந்த மாதிரி வட்டி சேமிப்பு இந்த மீன் பீரியடில் கட்டக்கூடிய வருஷத்தில் ஏதாவது ஒரு வருஷம் கட்ட முடியலன்னு போனோன்னா கூட அந்த ஒரு வருஷத்துக்கு 50 ரூபா பெனால்ட்டி வரும். அந்த 50 ரூபாய் கட்டி மறுபடியும் கண்டினியூ பண்ணி கட்டலாம். இது சிறப்பான திட்டம். அது இல்லாத இது ஏடிசிசியில் காட்டிக்கலாம். ஏடிசிசியில் இன்கம் டேக்ஸுக்கு காட்டிக்கலாம். அடுத்ததாக சீனியர் சிட்டிசன் என்று சொல்லுவார்கள், முதியோருக்கான சேமிப்பு திட்டம். இதுவும் 8.2 இன்ட்ரெஸ்ட்டு, 5 வருடங்கள் மெச்சூரிட்டி காலம், 5 வருடங்கள். உதாரணமாக ஒரு 1 லட்ச ரூபா போட்டோம்னா நமக்கு வட்டி 41,000 ரூபா கிடைக்கும். 41,000 ரூபா கிடைக்கும். இது 3 மாதத்துக்கு ஒரு முறை குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லுவார்கள். 3 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கிடைக்கும். இந்த வட்டி அங்கே போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அந்த வட்டி அதில் விழுந்துடும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை விழுந்துடும். நம்ம தேவைன்னா எடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா சேமிப்பிலே இருக்கலாம். இல்லை அதையே மறுபடியும் கன்வெர்ட் பண்ணி ஒரு ஆர்டியை மாற்றணும்னு சொன்னால் கூட மாதம் கொஞ்சம் பணம் போகிற மாதிரி ஒரு ஆர்டி போட்டோம்னா அது ஒரு சேமிப்பாகி அது ஒரு இரட்டிப்பு பங்காகும். இந்த மாதிரி இந்த ஸ்கீமுக்கு இதுவும் ஒரு முதியோர்களுக்கானது. இது நான் என்ன சொல்கிறேன்னா, பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்க்லேயும் விசாரிச்சுக்குங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் விசாரிச்சுக்குங்க. விசாரிக்கும் போது எது பெட்டர்னு தெரியுது உங்களுக்கு தோணுதோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவில் அஞ்சலகத்தில் தான் அதிகமான வட்டி கொடுக்குறாங்க. 0.1% அதிகம் கிடைக்கக்கூடிய வட்டி போஸ்ட் ஆஃபீஸில் தான் கிடைக்குது. அதனால் முழுக்க மத்திய சர்க்காரது பாதுகாப்பானது. எந்த நேரம் போனாலும் பணத்துக்கு கேரண்டியான ஒரு இது அஞ்சல் துறை தான்.